அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்கிற தொடரில் பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டுமா என்பது குறித்த விவரங்களை ஒரு பகுதியை சென்ற வாரம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போதும் பொதுவெளிக்கு வரும் பொழுதும் முகத்தை மறைக்காதவர்களாகத்தான் வந்திருக்கிறார்கள். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அங்கீகாரத்தோடு அது நடந்திருக்கிறது என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. அதில் ஒரு சான்று என்னவென்றால், ஆயிஷா நாயகி புகாரியில் 578வது ஹதீஸில் இருக்கிறது. இது ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. நாங்கள் சுபுஹு தொழுகைக்கு, ஃபஜ்ர் தொழுகைக்கு ஜமாத்துக்கு போவோம். அந்த காலத்தில் பெண்களும் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. அப்போ ஃபஜ்ர் தொழுகைக்கு நாங்கள் பள்ளிவாசலுக்கு பெண்களாகிய நாங்கள் ஒரு போர்வையை போர்த்தி கொண்ட நிலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு போவோம். அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு ஃபஜ்ருடைய நேரம் ஒரு 80 நிமிஷம் வரைக்கும் ஃபஜ்ருடைய நேரம் இருக்குது. ஃபஜ்ருடைய நேரம் என்பது சஹர் முடிந்ததில் இருந்து ஒரு 80-75 நிமிஷம் வரைக்கும் ஃபஜ்ர் தொழுவலாம். ஆனால் சஹர் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்த பிறகு கொஞ்சம் வெளிச்சமாகும். ரெண்டுமே சுபுடைய நேரம் தான். சுபுடைய நேரம் என்பது முதல் ஒரு 40 நிமிஷம் கொஞ்சம் இருட்டு மாதிரி இருக்கும். இன்னொரு 40 நிமிஷம் கொஞ்சம் வெளிச்சமாயிரும். சூரியன் நெருங்க நெருங்க என்ன செஞ்சிடும், வெளிச்சமாயிரும். அப்போ இந்த சுபுடைய நேரத்தில் நாங்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி தொழுவாங்கன்னு கேட்டால் இருட்டோடு தொழுதுருவாங்கன்னு வருது. இந்த தொழுகையுடைய நேரத்தில் அவ்வளவு வக்தில் ஆரம்ப நேரத்தில் தொழுதோம்னு சொன்னால் கொஞ்சம் லைட்டு போடலைன்னா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் தெரியாது. லைட்லாம் இல்லாமல் கரண்ட்டு போச்சுன்னு வைங்களேன், ஒருத்தருடைய மூஞ்சி ஒருத்தருக்கு தெரியாத அளவுக்கு இருட்டாயிருக்கும் சுபுடைய நேரம். அதே நேரத்தில் இன்னும் நேரம்னு செல்ல அதுவும் சுபுக நேரம் தான். ஒரு 60-70 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னாலும் சுபுக வக்தி இருந்தாலும் அப்போ வெளிச்சம் இல்லாட்டாலும் அடையாளம் காட்டுக்கலாம். இன்னார் தான் இருக்கிறார் பக்கத்தில், இவர் வந்திருக்கிறாருன்னு சொல்ல முடியும். லைட்டான ஒரு டிம்மான ஒரு வெளிச்சம் வரும். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நாங்கள் சுபுக தொழுகையை இருட்டோட இருட்டோடுனா ராத்திரியில் அப்படியே விளங்கிடக்கூடாது, இருட்டோட தொழுகிறோன்னு அவங்க அந்த ஹதீஸில் வர்றதுனால இந்த வழக்கம். இருட்டோடு நாங்கள் ஒரு போர்வையை பொருத்தி கொண்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு போவோம். போனால் இருட்டாக இருக்கிற காரணத்தினால் ஒருவரை ஒருவர் யார் என்று எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாது. இருட்டாக இருக்கிற காரணத்தினால இன்னார் தான் வந்திருக்கிறாங்க, பக்கத்தில் நிற்கிறாள் இன்னார் அப்படின்னு எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாது என்று ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அப்போ இருட்டாக இல்லாட்டி அறிந்து கொள்ள அதன் அர்த்தம் இருட்டாக இருக்கிறதுனால தான் பக்கத்தில் யார் வந்திருக்கிறா, யார் யார் பள்ளியாசலுக்கு வந்திருக்கிறா என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாத நிலைமை இருந்துச்சுங்கிறாங்க. இருட்டு இல்லைன்றா என்னவா இருக்கும், அறிந்து கொள்ள இயலும். அறிந்து கொள்ள இயலும் என்றால் முகத்தை மூடி இருந்து அறிந்து கொள்ள இயலுமா? இருட்டாக இருந்தாலும் அறிய இயலாது, இருட்டு இல்லாட்டாலும் அறிய இயலாது. பளிச்சென்று வெளிச்சமாக இருந்தால் கூட முகம் மறைத்தவர்களாக வந்தாங்கன்னு சொன்னால் இன்னார் தான் வந்திருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. முகத்தை மறைக்காமல் வந்திருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாங்கள் இருட்டில் தொழ போகும்போது அது இருட்டாக இருக்கிற காரணத்தினால் ஒருவரை ஒருவர் எங்களுக்கு அடையாளம் காண இயலாது அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அப்போ இருட்டின் காரணமாகத்தான் முகம் தெரியலையே தவிர இருட்டு இல்லை என்று சொன்னால் இன்னார் தான் வந்திருக்கிறாங்கன்னு அறிய முடியும். அப்போ இதிலிருந்து என்ன விளங்குது என்று சொன்னால், முகத்தை மறைத்தவர்களாக அவங்க வரவே இல்லை. முகத்தை மறைத்தவர்களாக வந்திருப்பார்களே ஆனால் இருட்டாக இருந்தால் என்ன, வெளிச்சமாக இருந்தால் என்ன, யாருன்னு தெரியாது. இருட்டாக இருந்தாலும் தெரியாது, வெளிச்சமாக இருந்தாலும் தெரியாது. ஆனால் இருட்டுனால தான் எங்களுக்கு தெரியலைங்கிறாங்க. இருட்டின் காரணமாகத்தான் ஒருவர் அடுத்தவரை எங்களால் அறிந்து கொள்ள முடியலை. இருட்டு இல்லாவிட்டால் இன்னார்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ தெரிகிறதுக்கு அடையாளம் முக்கியமானது மூஞ்சி தானே. ஒரு ஆள் இன்னார்னு அறிவதற்கு முக்கியமான ஒரு அடையாளம் முகம்தான். அப்போ முகம் தெரிகிறது என்பது இல்லாமல் யாரையும் அடையாளம் காண இயலாது. முகத்தை வச்சு மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இன்னார் தான் துல்லியமாக நம்ம கணக்கிட முடியும். அப்போ இந்த புகாரில் 578வது ஹதீஸில் இருந்து
நபிசல்லா செல்லம் காலத்தில் வந்து எல்லா பெண்களுமே பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது முகம் தெரிகிற மாதிரி தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இருட்டாக இருக்கனால யாரும் கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் நேரம் சென்றிருந்தால் இன்னார்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது இந்த வாசகத்தில் இருந்த நபிசல்லா அலி செல்லம் காலத்துடைய அந்த நடைமுறை நமக்கு விளங்குகிறது. முகத்தை மறைக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்கள், பல சம்பவங்களை உங்களுக்கு சொன்னால் தான் உனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த முகம் மறைத்தல் ஒன்று இருந்திருக்குமா அப்படிங்கிறது அறிந்து அடையாளம் காணப்படாத நிலையில் ஆண்களோ பெண்களோ நடமாடினார்களான்னா கிடையாது. இன்னார்னு தெரிகிற மாதிரி தான் நடமாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு சம்பவங்களாக நம்ம எடுத்து காட்டுறோம். இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டால், இப்னு மஸ்ஊதுங்கிற ஒரு சஹாபி, இது வந்து புகாரில் 1466வது ஹதீஸில் இருக்கிறது. இந்த இப்னு மஸ்ஊதுங்கிறது ரொம்ப ஆரம்ப காலத்து சஹாபி, மக்காவில் இருக்கும் துவக்கத்தில் இஸ்லாத்தில் வந்த சஹாபாக்களில் அவர் ஒரு ஆள். அவருடைய மனைவி வந்து ஜெய்னபுங்கிற அவருடைய மனைவி. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, இந்த பெண்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துவாங்க. நீங்கள் தர்மம் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வதன் மூலமாகத்தான் நரகத்திலிருந்து உங்களை காத்து கொள்ள முடியும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு பயான் பண்ணிடுவாங்க. பயான் பண்ண உடனே அந்த பயானை கேட்ட ஜெய்னப் என்ன செய்வாங்கன்னா, கணவர்கிட்ட போய் இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தர்மம் செய்ய சொல்லி இருக்கிறாங்க, நான் வந்து என்கிட்ட உள்ள சில நகைகளை வந்து நான் தர்மமாக செய்ய போகிறேன் அப்படின்னு கணவர்கிட்ட சொல்லுவாங்க. இந்த பயானை வச்சு சொல்லுவாங்க. அவர் கணவர் என்ன சொல்லுவார்னு கேட்டால், நானே கஷ்டத்தில் இருக்கு, நீ என் தர்மம் எனக்கு கூட தர்மத்தை அப்படின்னு அவர் கேட்பார். இப்னு மஸ்ஊத் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையிலையும் அவங்க மனைவி கொஞ்சம் செழிப்பான நிலையிலையும் இருக்கிறாங்க. அவங்க பெற்றோர் வழியாக காசு பணம் பெற்றவங்களாக இருந்திருக்கிறாங்க. இவர் கொஞ்சம் சிரமமான வெளியூர்லேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி வந்த ஆள் தானே, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இவர் இருக்கிறார். அப்போ இவர் கேட்குறாரு, எனக்கு தாங்கன்னு கேட்குறாரு. அது எப்படி தர்மத்தை எப்படி புருஷனுக்கு கொடுக்குறது? ரசூலுல்லாஹ் தர்மம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க, மனைவி வந்து கணவனுக்கு கொடுக்குறலாம் தர்மத்தில் வருமாண்டி உங்களுக்கு டவுட் வந்து நான் நபிகிட்ட போய் கேட்டு வந்தான் தருவேன், ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்பேன், நீங்கள் தர்மம் செய்ய சொன்னீங்க, நான் கொடுக்குற அந்த தர்மத்தை என் கணவருக்கு கொடுக்க போகிறேன், அது கூடுமா என்று கேட்டுட்டு வந்து அவங்க சரின்னா உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நேராக ரசூலுல்லாஹ்வை தேடி வர்றாங்க. வந்தால் வீட்டு வாசலில் பிலால் நிற்கிறார். அவர் தான் வாயிருக்கா போனால் எப்பவும் இருப்பார். அவருக்கு அடுத்து யார் ரசூலுல்லாஹ் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு வெளியில் பள்ளி வாசலில் என்ன செய்கிறாரு, பிலால் இருக்கிறார். பிலால்கிட்ட வந்து ஜெய்னப் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கேட்க வந்திருக்கிறோம், அந்த கேள்வியும் சொல்லி இந்த கேள்வி கேட்க வந்திருக்கிறோன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லும்போது இதே மாதிரி ஒரு கேள்வியோட இன்னொரு பெண்ணு வந்து நிற்கிறாங்க. ஏன் நீ எதுக்குமா வந்திருக்கிற, இந்த மாதிரி கேள்வி எங்கள் வீட்லேயும் இப்படி தான் என் கணவர் கேட்குறாரு, அது கூடுமான்னு கேட்கத்தான். ரெண்டு பேருக்கும் ஒரே கேள்வி. அந்த இப்னு மஸ்ஊதுடைய மனைவிக்கும் இதே கேள்வி தான், இன்னொரு பெண் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் இதே கேள்வி. நம்ம தர்மத்தை வந்து நம்ம கணவனுக்கே கொடுத்துடலாமா அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த கேள்விக்கு வந்து நீ பதிலை கேட்டுவாங்க. பிலால்கிட்ட வந்து ரசூலுல்லாஹ்வை சந்திக்க அவங்க விரும்பலை, எங்களுக்கு பதில் தெரிஞ்சால் போதும், நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் என்ன செய்யுங்க, இந்த கேள்விக்கு பதிலை கேட்டுவாங்கன்னு சொல்லும்போது அந்த ஜெய்னப் பிலால்கிட்ட சொல்லுவாங்க, நான் யாருன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, ரெண்டு பெண்கள் கேட்குறாங்கன்னு நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லணுமே தவிர இன்னார் தான் என்று என்னை பற்றி நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லாதீங்க அப்படின்னு அந்த ஜெய்னப் சொல்கிறாங்க. என்னை பற்றி சொல்லாதீங்கன்னு சொல்லணும், முகத்தை மறைச்சிருந்தா, முகம் தெரிஞ்சால் தானே என்னை பற்றி அவருக்கே தெரியாத முகத்தை மறைச்சிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னால் போய் கேட்டுவாங்கன்னு இருப்பாங்க. எங்களை பற்றி சொல்லாதீன்னு அவங்க சொன்னதில் இருந்து இவங்க இன்னார்னு அடையாளம் காணக்கூடிய வகையில் தான் வந்திருக்கிறாங்க. அதனால தான் என்னை பற்றி நீங்கள் சொல்லிடாதீங்க, நான் தான் கேள்வி கேட்டேங்கிறத ஜெய்னப் தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. சொன்னோன்னு என்ன செய்கிறாருன்னா, பிலால் போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த மாதிரி வந்து ரெண்டு பெண்கள் கேள்வி கேட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அது யார், அது ரெண்டு பேரும் யாருங்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்லாமல் இருப்பாரா? அவங்க வந்து சொல்லக்கூடாதுன்னு கேட்குறாங்க, அவங்க சொல்ல இவர் கேட்பாரா, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல கேட்பாரா? ஜெய்னப்னு சொல்லிட்டார். யாருன்னு கேட்ட உடனே ஜெய்னப்னு வந்திருக்கிறாங்க. ஜெய்னப்னா இத்தனை ஜெய்னப், எந்த ஜெய்னப்பை சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜெய்னபு அப்படின்னு இவர் விவரம்லாம் ஐயு ஜையானிபின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜெய்னபு அப்படிங்கிறாங்க. அப்படியான தகவலை தெரிஞ்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லஹா அஜ்ரானி, அப்படி கணவருக்கு அவர் ஏழ்மையாக இருக்கிறார் என்பதற்காக அந்த தர்மத்தை கொடுப்பார்களே ஆனால் அவர்களுக்கு ரெண்டு கூலி இருக்கிறது. ஒன்று உறவை அனுசரித்த ஒரு கூலி, இன்னொன்று தர்மம் செய்த கூலி. உறவை கணவனுக்கு கஷ்டத்தில் உதவி செஞ்சாங்கன்னு ஒரு கூலி இருக்குல்ல, அந்த கூலியும் கிடைக்கும், தர்மம் செஞ்ச கூலியும் கிடைக்கும், ரெட்டை கூலி கிடைக்கும், தாராளமாக செய்ய சொல்லு
அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இது வந்து புகாரில் 1466 ஹதீஸில் இருக்குது. அப்போ இவர் வந்து ரசூல்லாட்ட போனவுடனே யார் வந்திருக்கிறாங்கன்னு கேட்டவுடனே ஜெய்னபுன்னு சொல்கிறாரு. ஜெய்னபுங்கிறது அப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை ஒரு ஆளை பார்த்தா இப்படி சொல்ல முடியாது, பேர் உள்பட. அடிக்கடி பார்த்தான்னு சொல்ல முடியும். ஒரு பெண் வந்துடுறாங்கன்னா முகம் தெரிஞ்சவங்கன்னா இன்னார் உங்களுக்கு தெரியுமா, அவங்க யார் என்னன்னு பல தடவை பார்த்து ஒரு பேசி பழகி அறிந்திருந்தால் தானே சொல்ல முடியும். இந்த ஜெய்னபுன்னவனை கூட அவர் என்ன செய்கிறாருன்னா, எந்த ஜெய்னப் ரசூல்லா கேட்குறாங்க. இப்னு மசூத் மனைவி ஜெய்னபுங்கிறார். ரசூல்லா கேட்கும் பொழுது ஜெய்னபுன்னா எந்த ஜெய்னபுன்னு அவங்க கேட்குறாங்க. நீ எப்படி அவங்க முகத்தையெல்லாம் பார்த்தேன்னு கேட்கல. ரசூல்லா கேட்டது என்னது, ஜெய்னபுன்னவனா எந்த ஜெய்னபு, இப்னு மசூதுடைய மனைவி ஜெய்னபு. அப்போ இந்த கேள்வியில் நமக்கு சதக்கா செய்வதுடைய சட்டம் விளங்கினாலும் ரசூல்லாவுடைய காலத்தில் இந்த முகம் மறைத்தல் என்பது இருந்திருக்குமா? இருந்தால் இவர் வந்தவுடனே ஜெய்னபுன்னு அவருக்கு கண்டுபிடிச்சார். முகம் தெரிஞ்சால் தான் கண்டுபிடிச்சிருக்க முடியும். அது முதல் தடவை தான் அவங்கள பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. முதல் தடவை பார்த்தா ஒரு சிவப்பாக ஒரு பொம்பளை நிற்கிது, அல்லது கருப்பாக ஒரு பொம்பளை நிற்கிது, அல்லது இளம்பெண் ஒன்று நிற்கிது, இவ்வளோதான் கண்டுபிடிக்க முடியும். துல்லியமாக அடையாளத்தோடு அட்ரஸோடு கண்டுபிடிக்க முடியுமான்னா முடியாது. அப்படி அடையாளங்களோட இன்னாருடைய இந்த வீட்டுக்காரங்க, இன்னாருடைய மகள், அல்ல இன்னாருடைய சகோதரர், இன்னாருடைய மனைவின்னு இப்படி அறிகிறதா இருந்தால் அவர்களை இந்த பிலால் ஒன்றுக்கு பல முறை பார்த்துருக்கணும். இப்படி நம்ம தெரிஞ்சிருக்கணும், ஒரு மனைவிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ அறிவு பல முறை பார்த்துருக்கிறார் என்பது இதுக்குள்ளே அடங்கியிருக்குது. இப்போ பார்த்ததை மட்டும் இந்த சொல்லலை, துல்லியமாக இன்னாருடைய மனைவி ஏதோ ஒரு பொம்பளை கேட்குறாங்கன்னு சொல்ல வேண்டியானவர். ரசூல்லா கேட்கும் பொழுது ஏதோ ஒரு பொம்பளை கேட்குறாங்க. அப்போ ரசூல்லாவே யாருன்னு எது கேட்குறாங்க? அது முகத்தை மூடி இருந்தால் இவர் எப்படி சொல்லுவார்? அப்படி ரசூல்லா நினைக்கலையே. ரசூல்லா என்ன கேட்குறாங்க, நீ பார்த்து தானே இருப்பேங்கிறதுனால தான் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அங்கீகாரத்தில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், பெண்கள் வந்தாங்கன்னு சொன்னால் இன்னார் என்று அடையாளம் காணக்கூடிய வகையில் தான் வந்திருக்கிறார்கள். ஒரு சபைக்கு வர்றாங்க, ஒரு அந்நிய ஆண், பிலாலுங்கிற ஒரு அந்நிய ஆண் தான். அந்நிய ஆணுக்கு முன்னாடி அவங்க சந்திக்கிறாங்க, சந்தித்தால் இன்னார் தான் வந்திருக்கிறாங்கன்னு அவருக்கு அறிந்து கொள்ள முடியுது. அப்போ அதை ரசூல்லா என்ன செய்கிறாங்க, அறிந்து கொள்ள முடியும்னு அறிஞ்சு தான் யாருப்பான்னு வேறு கேட்குறாங்க. அறிந்து கொள்ள முடியாட்டி யாருன்னு கேட்டிருப்பாங்களா? ஏதோ ஒரு பொம்பளை நின்றுருப்பாங்க, புர்கா போட்டு முகத்தை மறைச்சி நிற்பாங்க, இவர் வந்து நம்மள்கிட்ட சொல்கிறாரு, அப்படி தான் வழங்கியிருப்பாங்க. அப்படி விளங்கலை. யாருன்னு இது கேட்குறாங்க, யாருன்னு அறிகிற மாதிரி வந்தாங்கன்னு அர்த்தம். அதான் வழக்கம். அந்த ஊருடைய வழக்கமே அதுவாக இருந்தால்தான் இந்த மாதிரி வார்த்தையை கேட்க முடியும். அப்போ இதில் அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் இந்த முகத்தை மறைக்காமல் தான் எல்லோரும் இருந்திருக்காங்கும் போது அதை மிஞ்சின பேணுதல் இவங்களுக்கு எங்கேருந்து வருகிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் இல்லாத ஒரு பேணுதல், நாங்கள் பேணுதலுக்காக இருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் ரசூல்லாவுக்கு இல்லாத பேணுதல் உங்களுக்கு என்னத்துக்குண்ணே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருவீங்களா பேணுதலுக்கு? அப்போ இந்த முகத்தை மறைத்தல் என்பதே நபி வழிக்கு மாற்றமானது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு காட்ட பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் எதை அங்கீகரித்திருக்கிறார்களோ அதை குற்றப்படுத்துகிற அளவுக்கு இவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. இந்த முகமறைத்தல்ங்கிறது தப்புன்ற அதை விளைவிக்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். அதாவது இது புகாரில் 7154வது ஹதீஸ். அதில் அனஸ் இதை அறிவிக்கிறார். அனஸ் என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால், ஒரு பெண்மணியை பார்க்குறார். ஒரு பெண்மணியை என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, இந்த பெண் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. ஒரு பெண்ணை பார்த்துட்டு அந்த சாபித்துல் புனானிங்கிறவர்கிட்ட அனஸ் சஹாபி சஹாபி வந்து இந்த பெண்ணுக்கு ஒரு வரலாறு இருக்குது, அதை சொல்ல நினைக்கிறாரு. நினைக்கும்போது என்ன செய்கிறாரு, ஒரு கேள்வி கேட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இந்த உட்காந்துருக்காங்க அந்த பெண் அது யாருன்னு தெரியுதாங்கிறாங்க. ஒரு ஆளை பார்த்துட்டு யாருன்னு தெரியுதான்னு கேட்குறது என்ன அர்த்தம்? அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கு. எல்லாம் முக்காடு போட்டுட்டு தலையெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருந்தால் கேட்க இயலாது. அப்போ முகம் தெரிகிற மாதிரி, இன்னார்னு தெரிகிற மாதிரி அந்த பெண்ணு இருக்கிறாங்க. அப்போ சாபித்துட்டு கேட்குறாங்க, அவங்க யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியுதுன்னா ஆமாம் தெரியுது அப்படின்றவுடனே அது என்ன தெரியுதுன்னா அவர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அதாவது இந்த பெண்ணு யாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில், இது ரசூல்லா காலத்துக்கு பிந்தி நடக்கிற சம்பவம். இந்த பெண்ணை பார்த்து இந்த பெண்ணு யாருன்னு தெரியுதான்னு கேட்குறாருல, இது நபிகள் காலத்துக்கு பின்னாடி நடக்கிற சம்பவம். இந்த பெண்ணுக்கு நபிகள் காலத்தில் ஒரு தொடர்புள்ள ஒரு சம்பவம் இருக்குது, அதை சொல்கிறார். இப்போ இந்த பெண்ணு யார் தெரியுமா, இந்த பெண்ணு வந்து அவங்க குடும்பத்தில் யாரோ இறந்து போனதுக்காக வேண்டி கபருக்கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்களுடைய குடும்பத்தில் யாரோ இறந்துட்டாங்க, மகனோ புருஷனோ யாரோ இறந்துருப்பாங்க. இறந்ததுக்காக வேண்டி இந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணை காட்டி சொல்கிறாங்க, இந்த பெண்ணு கபருக்கிட்ட அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, வந்துட்டாங்க. அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இத்தகில்லாஹ வஸ்பிரி, நீ அல்லாஹ் பயந்துகொள், பொறுமையாயிருமா, எதுக்கு அழுவுற, மூத்தாப்புன்னு அதுக்கு அழுவணுமா அப்படின்னு சொல்லி ரசூல்லா வந்து
ஒரு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து ரசூல்லா வந்து பார்க்கல போல இருக்குது, புதுசாக வந்த பெண்ணாக இருக்கலாம். அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இலைக்கு அண்ணி உன் வேலையை பார்த்துட்டு போங்கிறாங்க. ரசூல்லா வந்து ஏன் அழுவாமல் எரியுமா, அல்லாவை பயந்துக்கன்னு சொல்கிறாங்க. அந்த பெண் என்ன செய்யுதுன்னு கேட்டால், உன் வேலையை பார்த்துட்டு போ, ஏன் துன்பம் எனக்கு தானே தெரியும், ஏன் கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்னு ஒரு அந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை கடந்து ரசூல்லா போன பிறகு ஒரு ஆள் வர்றாரு. இம்மா யார்கிட்ட போய் என்ன பேசுகிறாரு, அல்லாவுடைய தூதர்மான்னு அந்த பெண்ணுக்கு எடுத்து கொடுக்குறாரு. அந்த பெண்ணிட்ட வந்து என்ன செய்கிறாரு, அது அல்லாவுடைய தூதர் வர்றாங்க, அவங்க வந்துட்டு அறிவுரை சொல்கிறாங்க, நீ வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்கிறிய அப்படின்னு பதறி போய் இப்போ ரசூல்லாவே நம்பி ஏற்றுருக்குறாங்க. அவன் ரசூல்லா பார்த்ததில்லை, அவங்க பார்க்காம ரசூல்லா வந்து நேரடியாக சந்தித்ததில்லை, கேள்விப்பட்டு அதை புதுசாக சிலாத்துக்கு வந்தவங்களா இருக்கும்னு அதை வச்சு தான் சொல்கிறான். அப்போ தெரியாமல் இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, அவங்க அல்லாவுடைய தூதருமா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க பதறிட்டு என்ன செய்கிறாங்க, எனக்கு தெரியலையே, அல்லாவுடைய எனக்கு ரசூல்லா தான் வந்தாங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல்லாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க, மன்னிப்பு கேட்குறதுக்காக வேண்டி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இந்த காவல்காரலாம் செக்யூரிட்டிலாம் யாருமே இல்லை. வந்து வந்துட்டாங்க ரசூல்லாட்ட வந்து, அல்லாவுடைய தூதரே வல்லாஹி மா அரஃப்துக, அல்லா மேலே சத்தியமாக நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் ஒரு அறிவுரை சொல்கிறீங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிவிட்டேன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அது ரசூல் அதுக்கெல்லாம் கோவப்படல. என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இன்ன சபுரை இந்த அவ்வளி சதமத்தின் பொறுமை என்பது எடுத்த எடுப்பில் வந்து விட வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் இப்போ அழுவ வண்டியில் அழுது முடிச்சுவிட்டு யாரோ அறிவுரை சொன்ன பிறகு இப்போ வந்துக்கிட்டு நான் தெரியாமல் சொல்லிட்டேங்கிறது சரியில்லை, இதில் பொறுமைக்கு அளவு, பொறுமைன்னா ஆரம்பத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. நமக்கு அது இல்லை பாயிண்ட்டு. இந்த ஒரு பெண்மணி ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இந்த பெண்மணி யார் தெரியுமான்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு அந்த பெண்மணிக்கு ஒரு வரலாறு இருக்குன்னு ஒரு சொல்கிறார். அப்போ அந்த பெண்மணியை பார்த்த உடனே இப்போவும் பார்த்துருக்கிறாரு, அப்பவும் பார்த்துருக்கிறார். இந்த பெண்ணு வந்து ரசூல்லாட்ட எதிர்த்து பேசுனுச்சு இல்லையா, அதை பற்றி இவர் அறிஞ்சிருக்கிறார். ரசூல்லா அந்த எதிர்த்து பேசி நீ வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லும்போது, இந்த பொம்பளை தான் அந்த கபருக்கிட்ட அழுதுகிட்டு இருந்த பொம்பளை அப்படின்னா, அந்த கபருக்கிட்ட அழுவும் போது முகம் தெரிஞ்சிருக்கு, முகம் தெரிந்தவராக இருந்திருக்கிறார். அதை போட்டு அப்படி வச்சுக்கிட்டாரு, கவனமாக இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாரு. அதே பெண்ணு பல வருடங்களுக்கு பிறகு பார்க்குறாரு. சின்ன அப்படின்னா என்ன, பல வருடங்களுக்கு பார்க்கும்போது கண்டுபிடிக்கிறார். அப்போ கண்டுபிடிக்கிறாருன்னா பல தடவை பார்த்துருக்கா, அப்படி தான் செய்ய முடியும். ஒரு ஆளை 30 வருஷம் முந்தி பார்த்தால 30 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக சொல்ல முடியாது. அடிக்கடி பார்த்துட்டு இருந்தால் சொல்லலாம். ஒரு ஆள் இன்றைக்கும் பார்க்குறீங்க, அடுத்த வருஷம் பார்க்குறீங்க, அடுத்த வருஷம் பார்க்குறீங்கன்னு கேட்டால் சின்ன சின்ன மாற்றங்களை உங்கள் மூளை என்ன செஞ்சிடும், அதை கிரகிச்சு வச்சுக்கிறோம், ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனால் இவர் ரசூல்லா காலத்தில் ஒரு நடந்த சம்பவம் அப்போ ஒருக்கா பார்த்துட்டு அதோடு விட்டுருந்தாருன்னு சொன்னால், அந்த பொம்பளை தான் இதுன்னு அவ்வளோ துளி. நீங்கள் கூட சொல்லுவீங்களா, ஒரு சம்பவம் ஏதோ ஒரு சம்பவத்தில் ஒரு ஆளை பார்க்குறீங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு அதே பொம்பளை பார்த்தா, ஆம்பளையை பார்த்தா கூட உங்களை சொல்ல முடியுமானா முடியாது. அதுக்கு பிறகு பல தடவை உங்களை பார்த்துருப்பீங்க. அந்த பெண் வந்து பல சந்தர்ப்பங்களில் இவங்க தான் ஆள் இவங்க தான் ஆளுன்னு சொல்லி அப்படி மண்டையில் ஏறிக்கிட்டு இருந்தால் தான் பல வருடங்களுக்கு பிறகு நினைவு வைத்து சொல்ல முடியும். அப்போ ரசூல்லாவுடைய காலத்தில் இந்த அழுதுகிட்டு இருந்த பெண்ணை வந்து அனசும் பார்த்துருக்கிறாரு. அப்போ வந்து இன்னொரு மனிதர் வந்து அறிவுரை சொன்னார்ல, அவரும் பார்த்துருக்கிறாரு. அப்போ ரசூல்லாட்ட நேராக போய் அந்த அம்மா வந்து நான் தெரியாமல் சொல்லிட்டேங்கிறாங்கல்ல, அப்போ கூட ரசூல்லா நீங்கள் யாருன்னு கேட்கலையே, எதிர்த்து பேச நம்ம தான் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, எதிர்த்து பேசின ஆள் தான் வந்திருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு முகம் தெரிஞ்சிருக்குது. அப்போ முகம் மறைத்தவர்களாக அவங்க இருக்கலை என்பதற்கு இந்த ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்து அனசுடைய காலம் வரைக்கும் உள்ளதில் வந்து அந்த பழக்கமே இருந்ததில்லை. முகத்தை மறைத்து கொண்டு தெரியுதல் என்ற ஒரு வழக்கமே ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்தது இல்லை என்பதற்கு இதை ஒரு ஆதாரமாக வச்சுக்கிடலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவம், நிறைய இந்த சம்பவங்கள் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இந்த ஆதார வசனங்களில் வழங்குவதை விட சில நிகழ்ச்சிகள் மூலமாக பளிச்சின்னது அந்த கருத்துக்கள் பதியும். அதுக்காக அந்த சம்பவங்களை எடுத்து உங்களுக்கு சொல்கிறது. இது புகாரில் 5652வது ஹதீஸ். இதில் என்னென்னு கேட்டால், ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு பெண் இருந்தாங்க. அது விளங்கிட்டு சொன்னால் தான் அந்த ஹதீஸ் விளங்கும். அந்த பெண்ணு என்ன சொன்னால், வலிப்பு நோய் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து அடிக்கடி வலிப்பு வந்துடும். அப்போ ரசூல்லாவை சந்தித்து என்ன செய்கிறாங்க, அல்லாவுடைய தூதரை எனக்கு வலிப்பு நோய் வருது, நீங்கள் வலிப்பு நோய் வராமல் இருக்கிறதுக்கு அல்லாட்ட எனக்கா துவா செய்யுங்க, அடிக்கடி வலிப்பு நோய் வந்து நான் மயங்கி விழுந்துடுறேன், இந்த காக்கா வலிப்புமாங்கள அந்த மாதிரி வலிப்பு நோய் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, நீ விரும்புனின்னு சொன்னால் நான் அல்லாட்ட துவா செய்கிறேன், இருந்தாலும் நீ சபுர் செஞ்சுக்கின்னா உனக்கு சொர்க்கம் இருக்குது, இது ஒரு நோய் தானே சகிச்சிக்க அப்படின்னு இருந்தால் நோய்க்காக துவா செய்வது தடையில்லை. இவங்க இந்த அற்புதத்தின் மூலமாக குணப்படுத்துவதற்கு தான் இதை கேட்குறாங்க. அல்லாட்ட துவா செஞ்சு குணப்படுத்துகிற அந்த விஷயத்தை கேட்கும் பொழுது, நீ விரும்புனீன்னா நான் அல்லாட்ட துவா செஞ்சு அதை குணப்படுத்த நான் கேட்குறேன், இல்லைன்னு சொன்னால்
இல்லை நான் இப்படி இருந்துக்கிறேன், பரவாயில்ல, நோய் வந்தால் சகிச்சுக்கிறேன் அப்படின்னு இருந்தாயானால் உனக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இல்லை நீங்கள் நான் வந்து இப்படி இருந்துக்கிறேன், நீங்கள் துவாவெலாம் செய்ய வேணாம், சொர்க்கம் கிடைச்சா போதும். அதே நேரத்தில் வந்து இந்த வலிப்பில் நான் மயங்கி விழும் பொழுது என்னுடைய ஆடை விலகிறது. அவர் பெண்ணு வந்து ஒரு பொது இடத்துல ஆடை விலகுனா அது நல்லா இருக்குது, அதில் அவங்களுடைய ஒரு மானத்துக்கு பிரச்சனையாக இருக்கும். அதனால் அப்படி விலகாமல் இருக்கிறதுக்கு துவா செய்யுங்க. வலிப்பு நான் சகிச்சுக்கிறேன், ஒரு பொது இடத்துல இருக்கும்போது நான் வலிப்பு வந்து விழுந்துட்டேன் என்று சொன்னால் என்னுடைய ஆடை விலகி விடாமல் இருப்பதற்காக நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்கன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. சொன்னவொன்னே என்ன செய்கிறாங்கன்னா, சரி ரசூல் அது மாதிரி துவா செஞ்சுருவாங்க. இது ஒரு சம்பவம். இந்த பெண்ணை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் பார்க்குறாரு. ரொம்ப காலத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் பல வருஷங்கள் போடி போச்சு. அப்போ இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னா, அத்தா பின் அபி ரபாஹுங்கிற தாபி அடுத்த ஜெனரேஷனில் உள்ள ஒரு ஆள், அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உனக்கு சொர்க்கவாசியான ஒரு பெண்ணை உனக்கு காட்டட்டுமாங்கிறாங்க. இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாங்கன்னா, திடீர்னு அவர் அத்தா என்பவரை கூப்பிட்டு, ஏன்னா இந்த பொம்பளைக்கு தான் சொர்க்கம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, நீ நோயை சபுர் செய்து கொண்டாயானால் உனக்கு சொர்க்கம்ட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து சொர்க்கவாசின்னு ஒரு கேரண்டி கொடுத்துட்டாங்க. அதனால இது இப்னு அப்பாஸ் தெரிஞ்சிருக்குது. இந்த பெண்ணுக்கு இப்படி நடந்த ஒரு சம்பவம் யாருக்கு தெரியுது? இப்னு அப்பாஸ் அதை பார்த்துருந்துரு. அப்போ தானே சொல்ல முடியும். அவர் அந்த சொல்லும் பொழுது அந்த அவரும் பக்கத்தில் இருந்திருப்பார். அப்போ இந்த பெண்ணை வந்து சொர்க்கவாசின்ட்டாங்கன்னு அப்படி ஆழமாக அவருக்கு பதிஞ்சு போச்சு. அந்த பெண்ணை இப்னு அப்பாஸ் பார்க்குறாரு. எப்போ பார்க்குறாரு? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்குலாம் ரொம்ப பிறகு பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த பெண்ணை பற்றி ஒரு செய்தியை அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லணுமேன்னு ஆசைப்பட்டு என்ன செய்கிறாருன்னா, அத்தா பின் அபி ரபாஹுங்கிற ஒரு ஆளை பார்த்து சொல்கிறாங்க, உனக்கு சொர்க்கவாசிக்கு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பெண்ணை உனக்கு காட்டட்டுமாங்கிறாங்க. கன்ஃபார்மாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு பெண்ணு, அதை உனக்கு காட்டட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. காட்டுங்க அப்படின்னோடனே அந்த உட்காந்துருக்கான கருப்பா, அந்த கருப்பு பெண்ணு தாங்கிறாங்க. கருப்பாக இருந்திருக்காங்க. ஹாதல் மரத்து சௌதா, அந்த கருப்பு பெண்ணு தான் அந்த சொர்க்கவாசி. யாரை காட்டுறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த மாதிரி எனக்கு வலிப்புணர்வு துவாசிங்கன்னு கேட்டாங்கல்ல, அந்த பெண்ணு கொஞ்சம் கருப்பாக இருந்திருக்கிறாங்க. அவங்க இடத்துல சாஞ்சிக்கிட்டு அதை உட்கார்ந்துருந்துருக்குறாங்க. அந்த உட்கார்ந்துருக்கிற பெண்ணை காட்டி தான் சொல்கிறாரு, அந்த பெண்ணு தான் சொர்க்கவாசி. அது எப்படி சொர்க்கவாசி நீங்கள் சொல்கிறீங்கன்னு இந்த சம்பவத்தை சொல்கிறார். அது எப்படி அவங்க அந்த பெண்ணு சொர்க்கவாசின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கும் பொழுது இந்த ரசூலுல்லாஹ்ட்ட வந்து துவா செய்ய சொன்னது, இந்த சம்பவங்கள்லாம் எடுத்து காட்டுறார். அப்போ இதில் என்ன விளங்குறோம்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வை நோக்கி அந்த பெண்ணு வந்து குணப்படுத்த சொல்லி கேட்டாங்கல்ல, அப்போவும் அந்த பெண்ணை இப்னு அப்பாஸ் பார்த்துருக்கிறார். இப்படி முகத்துக்கு திரையிட்டு கொண்டு வந்திருந்தார்கள்னு சொன்னால் எந்த பெண்ணு வந்தாங்களோ அவர் தெரியாது. ஏதோ ஒரு பொம்பளை அவ்வளோதான் தெரியும். ஏதோ ஒரு பொம்பளை வந்து துவா செய்ய சொன்னிச்சுன்னு தெரியுமே தவிர இன்னும் ஆள் தான் சொல்லி அடையாளம் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சிருக்க முடியாது. ஆனால் தெரிஞ்சிருக்கிறார். தெரிஞ்சிருந்து அந்த பெண்ணை பல தடவை திரும்ப திரும்ப பார்த்தும் இருப்பார். பார்த்து இருக்கும் பொழுது தான் கடைசியில் இந்த தாபியன்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு வாழக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணை பற்றி இப்படி ஒரு அறிமுகம் செய்ய விரும்புகிறார். பார்த்தோன்னே இதை பார்த்தோன்னே இவங்க தான் அவங்கன்னு கண்டுபிடிக்கிறார்ல. இங்கே இருக்கிற அந்த கருப்பு பெண்ணு தான் அன்னைக்கு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்ட பெண்ணுன்னு சொன்னால் அப்பவும் பார்த்துருக்காரு, இப்பவும் பார்த்துருக்காரு தானே. அப்பவும் அந்த பெண்ணை வந்து முகத்திரை அணியாமல் இருந்திருக்கிறார்கள், இவர் கண்டு அறிந்திருக்கிறார். இப்பவும் பார்த்துக்கிறார். இப்போ எல்லாரையும் பார்க்குறாங்களே, அந்த நேரத்துலேயும் அந்த பெண் வந்து முகத்திரை அணியாமல் தான் இருந்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஆள் காட்டுறாங்கல்ல, அவரும் பார்க்குறாருல, முகத்திரை அணிஞ்சா நீ யாரும் ஒன்றும் தெரியலைங்க, கருப்பாக போர்வதானே இருக்குன்னு சொல்லியிருப்பார்ல, அவர் அடையாளம் காட்டுறாருந்தா அவரும் பார்க்குறாரு. அப்போ இப்போ என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இப்படி ஒரு கான்செப்டே இருக்குன்னு விளங்குது. இந்த முகத்தை மறைச்சிட்டு போகிறாங்கல்ல, அது வந்து பெரிய ஒரு பேணுதல் மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி ஒன்றே ரசூலுல்லாஹ் கற்றுத்தரவே இல்லை. சில பேர் பெண்களை ஒரு அடிமைப்படுத்துவதற்காக வேண்டி இப்படி அவங்களா நுழைச்சி கொண்ட சித்தாந்தம் தான் இது. பெண்களை ஒழுக்கமாக இருங்கன்னு சொன்ன ஒரு விஷயத்தில் அல்லாஹ் ரசூல் எந்த அளவுக்கு சொன்னாங்களோ அந்த அளவோட நிறுத்தி கொள்ளணும். அதை தாண்டிக்கிட்டு நாங்கள் பேணுதலாக போகிறோம்னு சொன்னீங்கன்னா அது வந்து அத்துமீறலில் தான் வரும். என்ன ஹலக்கல் முத்தனத்திவோன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எல்லை மீறினவர்கள் நாசமாகிவிட்டார்கள். எல்லை மீறினா என்ன? நான் ஒன்று சொல்லியிருக்கேன், அதுக்கு மேலே நீ சொன்னீங்கன்னா நான் இவ்வளோதான் ஒரு அளவுப்படுத்தி சொல்லியிருப்பேன். அதில் வந்து எல்லை மீறி போகிறாங்கல்ல, ஆர்வ கோளாறுல, அவர்களெல்லாம் நாசமாகிவிட்டார்கள்னு 3 தடவை சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஹலக்கல் முத்தனத்திவோன், ஹலக்கல் முத்தனத்திவோன்ங்கிறாங்க. அதான் இதுதான் எல்லை மீறுறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு விஷயத்துக்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது? நாங்கள் ஒரு பேணுதலாக இருக்கோம்னு போனால் அது சிறந்த செயல் கிடையாது, அது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயலாக ஆகிவிடும். இதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் வந்து தர்மம் செய்யுமாறு பெண்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு பெருநாள் தினத்தில் உரை நிகழ்த்துவாங்க, ஆண்களுக்கு கேட்கும், பெண்களுக்கு கேட்டிருக்காது. அதனால் பெண்கள் பகுதிக்கு போய் அங்கே ஒரு பயான் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் பெண்கள் பகுதிக்கு போய் பயான் பண்ணுவாங்க. அது தர்மத்தை பற்றி தான் அப்பவும் பேசுவாங்க. பேசணும்னு என்ன செய்வாங்கன்னா, பெண்கள் வந்து தங்கள் கழுத்தில் கிடந்ததையும் காது குத்துற மார்க்கத்தில் கூடாது, ஆனால் முன்காலத்தில் குத்தி இருந்தார்கள்னால் அதை மறைக்க தேவையில்லை.
அந்த மாதிரி இந்த ஜாகிலியா காலத்தில் கொஞ்சம் காதில் நகைகள்லாம் அணிஞ்சிருந்துருக்கிறாங்க. அப்போ அந்த காதில் உள்ள நகை, மூக்கில் உள்ளது எல்லாத்தையும் கலட்டி தர்மத்தில் போடுறாங்கன்னு வருது. அப்போ காதில் உள்ளதெல்லாம் கலட்டுறாங்கன்னா முகம் தெரிஞ்சால் தான் தெரிஞ்சிருக்கா இல்லையா? முகத்தில் உள்ள நகையெல்லாம் கலட்டி போட்டாங்கன்னு வரும் பொழுது அப்போ முகம் இன்னுன்னு தெரிஞ்சிருக்கிற வகையில் இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் இந்த சம்பவம் புகாரில் 1431, அதே மாதிரி 1449 இந்த ஹதீஸ்கள்லாம் வருகிறது. அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க போய் நிற்கிறாங்க, பிலால் நிற்கிறாங்க. அந்த பெண்கள் தங்களுடைய காதுக்கிட்டே கையை கொண்டு போய் அதை கலட்டி போட்டார்கள்லாம் வருது. அப்போ அந்த காது கிட்ட போகுதுன்னா மூஞ்செல்லாம் தெரியும் தானே அர்த்தம், மறைச்சிக்கிட்டு இருக்கலன்னு அர்த்தம். அதனால் இது அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பெண்கள் இப்படி தான் இருந்தார்கள் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. இன்னும் ஏராளமான சம்பவங்களில் இதே மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவற்றை நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.